விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்றெல்லாம் நாங்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஒரே மேடையில் விஜய் திருமா ஏறுகிறார்கள் என்று சொன்னதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற முயற்சி. விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான புத்தகத்தை வெளியிடுவதால் கூட்டணி மாறிவிடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். விஜய் அவர்கள் அரசியல் பேசாவிட்டாலும், நான் அரசியல் பேசாவிட்டாலும், வெளியில் இருப்பவர்கள் அதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். இந்த மேடையில் அவர் அம்பேத்கர் புகழை பாட, நான் ஏறியிருந்தால் அம்பேத்கரின் பங்களிப்பை பேச, அப்படி அரசியல் சார்பற்று இருவரும் பேசினாலும் கூட இதை அரசியலாக்கி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு என்று ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. அம்பேத்கர் நூல் வெளியிட்டதான அதை பற்றி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் நூல் இன்று சென்னையில் வெளியிடப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இணைந்து இதனை வெளியிடுகின்றனர். ஓராண்டுக்கு முன்னரே இந்த நிகழ்வில் நானும் பங்கேற்பதாக இசைவளித்திருந்தேன். அப்போது தமிழ்நாடு முதல்வர் இந்த நூலை வெளியிட இருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டது. ஏனோ அது நிகழவில்லை. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்க இருப்பதாகவும், நான் வெளியிட அவர் பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் எனக்கு முதலில் சொல்லப்பட்டது. அப்போதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறவில்லை. மாநாட்டு உரையில் அவர் பேசுகிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தனது முதன்மையான அரசியல் எதிரி என்று பேசினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசையும் கடுமையாக விமர்சித்தார். இந்த சூழலில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத, அழைப்பிதழே அச்சிடப்படாத ஒரு செய்தியை தமிழ் நாளேடு ஒன்று முக்கியத்துவம் கொடுத்து தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. அதுதான் இந்த பிரச்சனையை ஊதி பெருக்கியது, பூதாகரப்படுத்தியது, அரசியல் சாயம் பூசியது. ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக மட்டுமே நடந்தேறி இருக்க வேண்டிய இந்த விழா ஒரு அரசியல் நிகழ்வாக கருதப்படக்கூடிய அளவுக்கு, விவாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அதனை பூதாகரப்படுத்தியது தமிழ் நாளேடு ஒன்று. அதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே திட்டமிட்டவாறு கிட்டத்தட்ட இன்று வரையில் என்று சொல்லலாம் அந்த நூல் வெளியீட்டு விழா குறித்த சர்ச்சைகளை சமூக ஊடகங்களில் பலரும் பேசி வருகின்றனர். அவ்வாறு பேசுகிறவர்களுக்கும் சரி, அந்த செய்தியை தலைப்புச் செய்தியாக வெளியிட்ட நிறுவனத்துக்கும் சரி, ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நடிகர் விஜய் அவர்களோடு எமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அவருக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து முரண்பாடு இதுவரையில் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டதில்லை. ஆகவே அவர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்றெல்லாம் நாங்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஒரே மேடையில் விஜய் திருமா ஏறுகிறார்கள் என்று சொன்னதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற முயற்சி. ஆகவே இதை அரசியல்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள். விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரிலான புத்தகத்தை
வெளியிடுவதால் கூட்டணி மாறிவிடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதற்கான விவாதத்திற்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. விஜய் அவர்கள் அரசியல் பேசாவிட்டாலும், நான் அரசியல் பேசாவிட்டாலும், வெளியில் இருப்பவர்கள் அதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். அந்த மேடையில் அவர் அம்பேத்கர் புகழை பாட, நான் ஏறியிருந்தால் அம்பேத்கரின் பங்களிப்பை பேச, அப்படி அரசியல் சார்பற்று இருவரும் பேசினாலும் கூட இதை அரசியலாக்கி தமிழ்நாட்டு அரசியலுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு என்று ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது. கும்பல், இதற்கான வேலை செய்யக்கூடிய கும்பல் தயாராக இருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் மட்டுமே பங்கேற்கட்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு அந்த விழா நடைபெறுகிறது. அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திரும்ப வேண்டாம், பாயாசம் தான் வேணும்னு சொன்னது நம்ம விசிகா வன்னியர் சொல்லியிருக்காங்க. திரும்ப வேண்டாம், பாயாசம் எங்களுக்கு போதுங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, அவர் ஒரு விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே பதிவிட்டிருப்பதாக பார்க்கிறேன். அதாவது மாநாட்டிலே பேசுகிற போது விஜய் அவர்கள் ஒரு கையிலே பகவத்கீதையை பிடிக்கிறார், இன்னொரு கையிலே கான்ஸ்டிடியூஷனை ஏந்துகிறார். இரண்டும் நேருக்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்டவை. இதனை எப்படி ஏற்க முடியும்? இரண்டையும் சேர்த்து அவர் சமமாக பார்க்கிறார் என்கிற வகையிலே அதை ஒரு உருவகப்படுத்தி பதிவிட்டிருக்கிறார். அதிலே நான் அழைத்து அவரிடத்திலே விசாரித்தேன். அதன் பிறகு அதில் உள்ள விவரத்தை எனக்கு அவர் விளக்கினார். விஜய் அவர்களை விமர்சிப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. விஜய் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார், அவர்தான் எங்களுக்கு வேண்டும் என்று பதிப்பகம் முடிவு செய்திருக்கிறது. எங்கள் கட்சியின் தலைவரை அவர்கள் தெரிவு செய்யவில்லை என்கிற ஆதங்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் திருமாவுடைய அரசியல்வாதிகள் ஒரு கருப்பு நாள் தமிழிசை பேசியிருக்காங்க. எங்களுக்கு எல்லா நாளும் கருப்பு நாள் தான், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துயர நாள் தான். எளிய மக்களுக்காக போராடுகிற களத்தில் மாதத்தில் 30 நாட்களும், வருடத்தில் 365 நாட்களும் ஏதேனும் துக்கம் துயரம் நிறைந்த நாட்கள், வலிகள் நிறைந்த நாட்கள். ஆகவே நாங்கள் போராட துணிந்தால் எல்லா நாட்களையும் கருப்பு நாளாகவே, துக்க நாளாகவே கொண்டாட வேண்டி இருக்கும், நினைவு கூற வேண்டி இருக்கும். அவர் எந்த பொருளில் இந்த விமர்சனத்தை வைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய கருத்துக்கு என்னுடைய நன்றி. முதல்வர் ஸ்டாலினுக்கு திருமாவளவன் பயப்படுறாரு, அம்பேத்கருக்கு சிறப்பு செய்யறதுக்கு பதிலாக திமுக கூட்டணிக்கு சிறப்பு செய்யறாருன்னு தமிழிசை சொல்றாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு எத்தகைய சிறப்பை சேர்க்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடந்த கால வரலாற்றை பார்த்தவர்கள் அறிவார்கள், எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் பேசித்தான் அவர் புகழ் பெற வேண்டும் என்று இல்லை, அந்த விழாவில் பேசித்தான் அவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று இல்லை. அவரை இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. கனேடிய பாராளுமன்றத்தில் அவரை பற்றி பாராட்டி பேசுகிறார்கள். ஐநா பேரவையில் அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. உலகில் பல நாடுகளில் நூலகங்களிலும் நாடாளுமன்ற அவைகளிலும் அவருடைய திருவுருவப்படங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். எனவே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இல்லை. எங்கள் சக்திக்கு ஏற்ப நாங்கள் அவரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.